ஸோ நேற்று எபிசோடில் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ரிட்டனை பயன்படுத்துறதுக்கும் பிரிண்ட்டை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம், அதுலேயே ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கே. லோக்கல் வேரியபிள்லாம் என்ன, குளோபல் வேரியபிள்லாம் என்ன, லோக்கல் வேரியபிளை குளோபல் வேரியபிளாக எப்படி மாற்றுறது அப்படின்ற பற்றின விஷயங்களை இன்னைக்கு எபிசோடில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேங்க. ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இன்றைக்கி இந்த எபிசோட்ஸில் நான் வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். மேபி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேயா, ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம எப்படி உருவாக்கலாம்? டிஎஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு இன்புட்டாக ஆர்குமெண்ட்டாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரேடியஸ் தேவை. ஏன்னா ரேடியஸ் இருந்தால் தானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் உள்ளே வந்து இன்புட்டாக நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரேடியஸை நான் வாங்கியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? வாட் இஸ் த ஃபார்முலா? இதுக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பை ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பையோட வேல்யூ 3.14, அப்புறம் இன்டூ ஆர் இன்டூ 2 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். கரெக்டுங்களா? ஆர் இன்டூ 2 இஸ் நத்திங் பட் ஆர் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி நான் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பை அப்படின்னு ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். ஸோ பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பிரிண்ட் ஆஃப் பை இன்டூ ஆர் இன்டூ ஆர்னு தரலாம், இல்லை ஸ்டார் 2ன்னு கொடுக்கலாம். ரைட்டுங்களா? ரேடியஸை ஆறுன்னு இங்கே நான் மாற்றிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கியாச்சு. ஃபங்க்ஷன் அப்படியே நமக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக எனக்கு ஃபங்க்ஷன் அப்படியே ஒர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது தான். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இங்கே நான் கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதுக்குள்ளே ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் 9 அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? 9 இருக்கக்கூடிய ஒரு ரேடியஸோட சர்க்கிளோட ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம பல தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பல தடவை கால்குலேட் பண்ணணும். இப்போது இங்கே நான் 9 பாஸ் பண்ணேன். அதே மாதிரி வேறு வேல்யூ எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்னா சிம்பிளாக நீங்கள் எதை பாஸ் பண்ணிடலாம்? 8ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை அதுக்குள்ளே பாஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை கொண்டு வரதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹவ் டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். இந்த ஃபார்முலாவை அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் கால்குலேஷனை போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும், விச் இஸ் நாட் அ குட் திங் அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். சரி, அப்போது இந்த இடத்துல நம்ம பிரிண்ட்டை பயன்படுத்தியிருக்கோம், எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. அப்போது பிரிண்டே போதுமானதா? அப்புறம் எதுக்காக ரிட்டன் அப்படின்றது ஒன்று நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது நான் ஏ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஆஃப் 9 கொடுக்குறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள் 9 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ என்ன? 254.34 அப்படின்றது இருக்குது. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 254.34 இருக்குது. சரி, இது கூட நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட்டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா எரர் வந்திருக்கு. ஏன் இந்த எரர் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எரர் வர்றதுக்கான காரணம் பிரிண்ட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயம் உள்ளே போனாலும், இப்போ பிரிண்ட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்குன்னா அவுட்புட்டில் எனக்கு 5ன்றது பிரிண்ட் ஆகும். ஆனால் இதோட டேட்டா டைப் ஆனது எனக்கு இன்டீஜராக இருக்கவே இருக்காதுங்க. இதோட டேட்டா டைப் எப்படி இருக்காது? இன்டீஜராக இருக்காது. அதுக்கு பதிலாக இதோட டேட்டா டைப் நமக்கு எப்படி இருக்கும்னா நன் டைப்புன்னு இருக்கும், நன்னாக இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ ஆர் ஒரு டேட்டா ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும் போது தன்னோட ஒரிஜினல் டேட்டா டைப்பை கொண்டு இருக்கும். ஒன்ஸ் அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ப்ரோக்ராமை விட்டு வெளியே போகும்போது எனக்கு அது என்னவா மாறிடும் அப்படின்னா நன் டைப்பாக மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போது நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூ கேன் see that
ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் பிரிண்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். அப்போ இந்த கால்குலேஷன்லாம் நடந்து எனக்கு என்ன ஆகும், அவுட்புட்ல அந்த வேல்யூவை எனக்கு கொடுக்கும். 254.34 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இதோட டேட்டா டைப் டெசிமல் கிடையாது. இதோட டேட்டா டைப் நன்னா இருக்கும். அப்போ நன் கூட என்னால எதை ஆட் பண்ண முடியாது, 6 ஆட் பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் அ ப்ராப்ளம் வித் திஸ் பிரிண்ட் இன் அ ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷனில் நான் பிரிண்ட்டை பயன்படுத்தும் போது எனக்கு அவுட்புட் ஆனது நன் டைப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த நன் டைப்பை நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? சரி, கன்சிடர் த சிச்சுவேஷன் யூ வாண்ட் டு ரீயூஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டை பயன்படுத்தாமல் ரிட்டனை பயன்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட்ன்றது எதுக்காக இருக்கு? ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பிரிண்ட்ன்றது தேவை. ஏன்னா அப்போதான் அவுட்புட்டில் ஆன்சர் வரும், நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். பட் ரிட்டன் அப்படின்றது அப்படி கிடையாது. உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதோட வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அதை நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரிட்டனை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இதே ஏரியா ஆஃப் சர்க்கிளை நான் மாற்றி இங்கே உருவாக்குறேன் பாருங்க, பை யூசிங் த ரிட்டன் df ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் உள்ள இன்புட்டாக ரேடியஸ் வச்சுருக்கோம் ஆர்குமெண்ட்டாக. ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் வந்து 3.14 பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் வேணாம், இந்த தடவை என்ன கொடுக்க போகிறோம், ரிட்டன் ஆஃப் பை இன்டூ ஆர் இன்டூ ஆர். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் 9 கொடுத்தோம்னா வேல்யூ வருது. ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் இல்லைனாலும் ஏன் வேல்யூ வருதுன்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் டிஃபால்ட்டாகவே லாஸ்ட் லைனுக்கான அவுட்புட் வரும். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஏன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏவோட ஆன்சர் மட்டும்தான் வரும். ஏக்கு இங்கே ஆன்சர் எதுவும் இல்லை. கரெக்டாக? ஓகே, இட் ஹாஸ் சம் பக். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வராது. லாஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் தான் வரும். இங்கே பாருங்கள், இதோட 8ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, 8ஓட வேல்யூ தான் வந்திருக்கு, 9ஓட வேல்யூ வராது. ஏன்னா ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரையும் நமக்கு லாஸ்ட் லைனோட அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீயூஸ் த வேல்யூ. இதோட வேல்யூவை நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு நான் அதை சேவ் பண்ணிவிட்டு பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 7 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பிஏ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் ஆனது எனக்கு கிடச்சிருக்கு. ஆப்வியஸாக எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்குங்க. ஆனால் போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட்டை பயன்படுத்தும் போது நல்லா அடிஷன் பண்ண முடியல, ஒரு ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ண முடியல. பட் இந்த டைம் நான் என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ண முடியுது. அதுதான் பிரிண்ட்டுக்கும் ரிட்டனுக்கும் உண்டான வித்தியாசம். பிரிண்ட்டில் ஒரு அவுட்புட் ஆனது நன் டைப்பாக வரும், ஆனால் ரிட்டனில் அவுட்புட் ஆனது தன்னோட டேட்டா டைப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி, அப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் என்ன? ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. உங்களுக்கு இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளே நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பையன் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் வெளியே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் பை என்ன வந்திருக்கு, எரர் வந்திருக்கு. அதை நீங்கள் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு என்ன வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஒரு வேரியபிள் நீங்கள் டிஃபால்ட்டாக வெளியே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது குளோபல் வேரியபிள். ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை கிளாஸுக்குள்ளேயோ நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிளாக மட்டும்தான் இருக்குமே தவிர குளோபல் வேரியபிளாக இருக்காது. அதை உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. ஓகே, ஸோ அதை உங்களால் பயன்படுத்த முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் 18 கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். அப்போ எனக்கு வரல. அப்போ எப்படி தான் அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளை உங்களால் குளோபல் வேரியபிளாக மாற்றும் போது தான். ஒரு வேரியபிளை நீங்கள் வெளியே கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது குளோபல் தான் டிஃபால்ட்டாகவே. இப்போ ஏ ஈக்குவல் டு 11 இருக்குது. இது என்ன வேரியபிளாக இருக்கும் நமக்கு, பிரிண்ட் ஆஃப் ஏ இஸ் குளோபல். யூ கேன் ஆக்சஸ் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். பட் இந்த பை அப்படின்றது நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே உருவாக்கியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ கிளாஸுக்குள்ளேயோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது அது லோக்கலாக இருக்கும். அதனால என்னால் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியலை. ஆனால் இதை என்னால் குளோபலாகவும் மாற்ற முடியும். அப்போ எப்படி மாற்றுறது, குளோபல் ஆஃப் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த லோக்கல் வேரியபிள் எனக்கு என்னவா மாறிடுச்சு, குளோபல் வேரியபிளாக மாறி இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன தரேன்,
இப்போ என்னால எக்ஸ ஆக்சஸ் பண்ண முடியுமா? பிரிண்ட் ஆஃப் அவுட்புட் ஆனது வரல. ஏன்னா, குளோபலா பை மட்டும் தான் இருக்கு. அதையும் நான் குளோபலா மாத்தணும்னு நினைக்கிறேன்னா, இதையும் எக்ஸ்ன்னு குடுங்க. இப்போ குளோபல்ல ஆ குளோபல்ல என்ன பண்ணியிருக்கேன், பையும் குடுத்துருக்கேன், எக்ஸும் குடுத்துருக்கேன். ஸோ தட் எக்ஸோட வேல்யூ எனக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்படிதாங்க நீங்க இந்த குளோபல் வேரியபிள லோக்கலாவோ, இல்ல லோக்கல் வேரியபிள குளோபலாவோ மாத்தணும். அதே மாரி இந்த ரிட்டர்னுக்கும், பிரிண்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, கட்டாயமா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். தேங்க் யூ. பாய்.